இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. வரவேற்பறை நிகழ்ச்சியில் அரசு போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாகும் போட்டியாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய தயாரிப்பு வழிமுறைகள் குறித்தும் அரசு போட்டித் தேர்வு தயாரிப்பு நுட்பங்கள் குறித்தும் பேசுகிறார் புளியங்குடி விஷன் அகாடமி நிர்வாக இயக்குனர் கற்பகராஜா அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது அரசு பணிக்கான போட்டித் தேர்வுக்காக மத்திய மாநில அரசு போட்டித் தேர்வுகளுக்காக மாணவர்களை தயார்படுத்தி வரும் புளியங்குடி விஷன் அகாடமியினுடைய நிறுவனரும் நிர்வாக இயக்குனருமான கற்பகராஜா அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அரசு போட்டிக்கு தயாராகும் மாணவர்களுக்கான சரியான தயாரிப்பு நுட்பங்கள் மற்றும் தேர்வுக்கான ஆயத்த முறைகள் குறித்து பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் புளியங்குடி விஷன் அகாடமியினுடைய நிர்வாக இயக்குனர் திரு கற்பகராஜா அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம மகிழ்ச்சி. உண்மையிலேயே மாணவர்களை அரசு பணிக்காக ஆயத்தப்படுத்துகிற மாணவர்களுடைய கனவை நினைவுபடுத்துகிற ஒரு நல்ல முயற்சிக்கு பின்புலமாக இருந்து இயங்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த முயற்சி இன்னும் பல மடங்கு வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. தொடர்ந்து நம்ம இந்த பயிற்சி முறைகள் பத்தி பேசுவோம். அதற்கு முன்னால் உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய கல்வி, உங்களுடைய முதன்மையான தொழில், உங்களுடைய குடும்பம், இது குறித்த ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க. நான் புளியங்குடி, என்னோட நேட்டிவ் புளியங்குடி தான். என்னோட பேர் கற்பகராஜா. நான் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்பியும் MBA ஹெச்ஆரும் பிலிட் தமிழும் படிச்சிருக்கிறேன். ஆரம்பத்துல நான் கல்லூரி திருநெல்வேலியில ஸ்காட் பொறியியல் கல்லூரி தான் படித்தேன். கல்லூரி பேற்றிக்கையில தான் இந்த டிஎன்பிசி சம்பந்தமா ஒரு நபர், அது எனக்கு ரொம்ப என்னோட ஆஸ்தான குருன்னு கூட சொல்லலாம், மருதம் மாடசாமின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி. அவர் போட்டித் தேர்வுக்கு அவரோட வீட்டில் வச்சே ஃபர்ஸ்ட் இந்த ஆரம்பத்தை தொடங்கினாரு. இந்த போட்டித் தேர்வு பயிற்சி அவங்களோட ரிலேட்டிவ் ஒரு 4 பேரை வச்சுதான் தொடங்கினாரு. சரி. அதுக்கடுத்து அப்படியே அது வளர்ந்து பெரிய லெவலில் ஆயிடுச்சு. தமிழ்நாடு ஃபுல்லா இப்போ அந்த பயிற்சி மையத்தில் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸுனாலுமே இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய இதுல அவர் என்னை ஒரு கோஆர்டினேட்டரா பொறுப்பு கொடுத்து பார்த்தாரு. அப்புறம் அவர் அதெல்லாம் எனக்கு டிஎன்பிசியே அறிமுகம் ஆகுது. டிஎன்பிசியை பற்றியே. அப்புறம் நான் டைப் ரைட்டிங் ஹை ஸ்பீட் வச்சிருப்பேன். தமிழ் இங்கிலீஷ்லயும் போத்து ஹை ஸ்பீட் வச்சிருக்கிறதுனால கொஸ்டின், அந்த மருதம் பயிற்சி கொஸ்டின் எடுக்கிறது, பிரிண்ட் பண்ணது, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் எப்படின்னா, நான் அங்க என்ன டைப் பண்ணோம்னா, நம்ம புக்கை படிச்சுட்டு அந்த மெட்டீரியலை படிச்சீங்கன்னா நீங்க ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த ஒரு திருப்தி வரும், இந்த பாடத்தை முடிச்சிட்டோம், இந்த புக்கை பார்த்து ரிவிஷன் பண்ணோம்னு ஒரு திருப்தி வரும். அந்த அளவுக்கு என்னோட மெட்டீரியல்ஸ் இருக்கும். அப்படிதான் எனக்கு டிஎன்பிசி அறிமுகமாச்சு. என்னோட ஃபேமிலின்னு பார்த்தோம்னா விவசாய ஃபேமிலி தான். என்னோட அப்பா பஸ் ஸ்டாண்ட்ல வெள்ளரி அந்த மாதிரி தான் விற்கிறாங்க. நான் ஸ்கூல்ல சிஎம்லிங்கம் மேல்நிலைப்பள்ளியில டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. நீங்க இன்ஜினியரிங்ல இருந்து எப்படி சார் பிலிட் தமிழுக்கு கிராஸ் ஆனீங்க? இடையில ஒரு தமிழ் இது ஒரு நல்ல ஒரு கேள்விதான் சார். இது எல்லாத்துக்கும் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கூட இப்ப நான் சொல்லிடுறேன். நான் படிச்சது இன்ஜினியரிங் தான், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அடுத்து MBA ஹெச்ஆர் பண்ணிட்டு இருக்கேன். ஹெச்ஆர் பண்ணிட்டு இருக்கையில தான் டிஎன்பிசில நான் உள்ள என்ட்ரி ஆகுதேன். டிஎன்பிசி வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி ஆகுதேன். அப்போ போல குரூப் 1, குரூப் 2 இந்த மாதிரி தமிழ் வழிக்கு நம்மளுக்கு இடஒதுக்கீடு உண்டு. சரி. அதனாலதான் வீடு தமிழ் நான் போட்டு முடிச்சேன். குரூப் 1 எழுதணும், குரூப் 2 எழுதி அதுல ஒரு பெரிய ஆபீசர் ஆகணும், நடுநிலை ஊழியரா இருக்கக்கூடாது. அதே மாதிரி தமிழுக்கு தனி இடஒதுக்கீடு இருக்கா சார் கரண்டா? இப்ப வர இருக்கு சார். இப்ப வர தமிழுக்கு இடஒதுக்கீடு இருக்கதான் இருக்கு. ஆனா தமிழ் கலை அறிவியல் கல்லூரிகள்ல தமிழ் துறை அனைத்தும் காலியாகவும் ஒரு பக்கம் இருக்கு. அதுவும் முக்கியமான ஒரு தகவல். ஏன்னா எல்லா அரசு கலை கல்லூரி உட்பட அரசு உதவி பெற கல்லூரிகள் எல்லாத்துலயுமே சீட்டு 50% கூட நிறையறது இல்ல. சுயநிதி பிரிவு செல்ஃப் பைனான்ஸ் காலேஜஸ்ல பல
கல்லூரிகள்ல தமிழ் படிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படிங்கிற நிலைமையில துறைகளை வந்து தொடர்ச்சியா சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ட் 1 தமிழ் இருக்கிறதால அது மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமாக தமிழ் குறித்த விஷயம் இருக்கிற போது இன்றைக்கும் குரூப் 1 எக்ஸாம் எழுதுறதுக்கு தமிழ் வழியில பயிலக்கூடியவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல். அதை வந்து நம்ம பெற்றோர்களுக்கு கொஞ்சம் அழுத்தமா சொல்லிப்போம். சொல்லுங்க சார். அது வந்து இப்ப நீங்க சொல்றது வந்து எப்படின்னா, இப்ப அவங்க 12th முடிச்சு டிகிரி போய் போடுறாங்க. அதுல அவங்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு இல்ல. ஆமா, 12th முடிச்சு போயில அவங்களோட விழிப்புணர்வு கிடையாது. அவங்க டிகிரி முடிச்சுட்டு ஏதோ ஒரு டிகிரி, இப்ப எனக்கு என் கூட தமிழ் போட்டதெல்லாம் முக்காவாசி பேர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். ஓ சரி. முக்காவாசி பேர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், எம்எஸ்சி எம்சிஎல் வச்சிருக்கவங்க, பிஹெச்டி முடிச்சிருக்கவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, டிஎன்பிசிக்கு வந்த உடனே நான் தமிழ் வழியிலையும் வேலை போகணும் தாண்டி தான் தமிழை போட்டிருக்கிறாங்க. இது அவங்க போக போக உணர்ந்து மறுபடியும் டிஎன்பிசி லைஃப்ல வரையில கட்டாயம் ஏதாவது ஒரு இடத்துல கடைசியாவது தமிழை கட்டாயம் படிப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நிறைய பேர் இன்ன வரை என்கிட்ட கேட்டுதான் இருக்கிறாங்க, தமிழ் எங்க போடலாம் எங்க போடலாம். ஓகே சார். இப்போ வந்து இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தமிழ் வந்து படிக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னன்னு சொல்லிருக்கீங்க. சரிங்க சார். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியில ஒரு பயிற்சி நிறுவனத்துல ஒருங்கிணைப்பாளரா பணியை தொடங்கியிருக்கீங்க. இப்ப இந்த இடமும் உங்களுடைய பணியில இருந்து வித்தியாசமா இருக்கு. ஏன்னா கற்றது பொறியியல் முதன்மையான படிப்பு, அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சிக்கான முயற்சிக்கு வந்திருக்கு. இப்ப பாத்துட்டு இருக்க பணி அப்படிங்கிறது பள்ளியில ஆசிரியரா இருக்கு. இப்ப இந்த கற்றுக்கொண்ட பொறியியல் துறை சார்ந்த பயணத்தையே மேற்கொள்ளல. இப்போ உங்களுக்கு இப்ப தெரியும், ரீசெண்டா ஏஐயோட தாக்கங்கள் அதிகமாயிருக்கு. ஆமா ஆமா ஆமா. பொறியியல் படிப்பு படிச்சவங்க, என்னோட பொறியியல் படிப்பு படிச்சவங்க அனைவருமே கம்பெனில வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் ஒரு 2-3-5 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரெஷர் தாங்க முடியாம என்ன செய்தாங்க, நம்ம ஏதாவது ஒரு கவர்மெண்ட்ல சின்ன வேலைக்கு போனாலும் போதும்ட்டு வந்து அப்படின்னு படிச்சு இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க முதல்லயே அதை யூகிச்சு நீங்க அதுக்கு தகுந்தது மாதிரி ஒரு நல்ல ஆசிரியர் வேலையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. சரியான வழிகாட்டுதல். இப்ப நாங்க படிக்கிறதெல்லாம் சரியான வழிகாட்டுதல் கிடையாது. இப்போ நம்ம இந்த இசை முரசு எப்போ மூலமா நம்ம இது ஒரு வழிகாட்டுதல கூட மாணவர்கள் எடுத்துக்கலாம். என்னன்னா ஒரு சின்ன இது, அதாவது நம்ம வந்து கவர்மெண்ட் அரசு பணிக்கு போறதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பான பணி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தனியார் கம்பெனி போனோம்னா கண்டிப்பா எப்போ வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் தனியார் கம்பெனில. ரீசெண்டா கூட ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெண் அக்கா சகோதரி வந்து சென்னையில இருந்து தென்காசியில ஒரு ஐடி கம்பெனிக்கு வந்து ரெஸ்யூம் கொடுக்க வராங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணாலுமே பகலா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், எப்போ ஒர்க் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது, என் பிள்ளைங்கள குடும்பத்தோட எதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு வர்றதோட சொல்றாங்க. எங்களோட ஆன்லைன் பேஜ்லயே ஒரு பொண்ணு இருக்கு, சங்கரங்கோயில சேர்ந்த ஒரு பொண்ணு. காலையில் அதிகாலையில 4 மணிக்கு அந்த பொண்ணு வந்து ஒர்க் பண்ணணுமா, அமெரிக்காவில் உள்ள கம்பெனில 4 மணிக்கு ஒர்க் பண்ணணுமா, 4 to மதியம் 2 மணி வரை. அப்ப அந்த 4 மணிக்கு அந்த பொண்ணு உட்காந்து படிச்சிருந்துச்சுன்னா அழகா அரசு வேலையை வாங்கிட்டு போயிடலாம், நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். அதுக்கப்புறம் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது ஏதோ ஐடி கம்பெனி போறோம் அப்படின்னு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கடுத்து அவங்க வரது எல்லாமே ரிட்டன் டிஎன்பிசி நோக்கி தான் வராங்க. டிஎன்பிசி ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். சரி, சில பேர் பிசினஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கும். அந்த பிசினஸ் என்ன இருக்குன்னா, தினம் நம்ம பிசினஸோட போராடணும். நம்ம பிசினஸ் முதன்மை வரணும், தினம் போராடணும். இது வந்து இப்போ குரூப் 4க்குன்னு பார்த்தா 156 நாட்கள் இருக்கு. நம்ம குரூப் 2க்குன்னு பார்த்தா கரெக்டா இங்க இருந்து 99 நாள் தான் இருக்கு. ஓகே. இது ரெண்டையும் நம்ம டார்கெட் பண்ணி இத்தனை நாள்ல நம்ம படிச்சோம்னா அதுக்கடுத்து நம்ம லைஃப் லாங் நம்மளோட ரிட்டையர்ட் ஆன பற்றியும் நம்ம சந்தோஷமா வாழ்க்கையை வாழலாம். போராட வேண்டிய அவசியமே கிடையாது. தினம் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இப்போ வந்து நாம இன்னைக்கு குறிப்பா போட்டித் தேர்வுக்கு தனித்தேர்வர்களாக வீடுகள்ல இருந்து தயாராகக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கோச்சிங் சென்டருக்கு போகாம வீட்டுல உட்கார்ந்தே ஆயத்தமாறவங்க, கல்லூரியில முதுகலை படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து தயாராவாங்க. வேற துறைகள்ல இப்ப நம்ம ஏற்கனவே பேசுற மாதிரி தனியார் துறைகள்ல வேலை பார்க்கறவங்க அரசு வேலையை நோக்கி தயாராவாங்க. இப்ப இதுல வந்து இந்த தயாரிக்கிற முறைகள்ல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கும். ஆமா, வேரி ஆகும் சார். ஆமா. இப்ப பெரும்பாலும் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறது மாதிரியே ஒரு ஃபார்மேட். இப்ப வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு மெட்டீரியல் கிடைக்குது, அது குரூப் 2 குரூப் 4 குரூப் 1 ஏதோ ஒன்று மெட்டீரியல் கிடைக்கும்.
அந்த மெட்டீரியலை அப்படியே உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கான். திரும்ப திரும்ப மறுபடியும் வாசிக்கிறது, மறுபடியும் படிக்கிறது, மறுபடியும் வாசிக்கிறது. இப்ப கேள்விய அதுல இருக்கிறது மாதிரி கேட்ட தான் பதில் சொல்ற அளவுக்கு படிச்சுக்கிறாங்க. ஆனா அவங்களால எக்ஸாம்ல வந்து அவங்களால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னா அது நிச்சயமா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் லோவா இருக்கு. அப்ப நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிற அந்த பயிற்சி முறை இருக்கு பாருங்க, இதை ஃபுல்லா படிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லணும்னா அப்படியே உட்காந்து படிச்சு மனப்பாடம் பண்ணி அப்படியே சொல்றது. அது மாதிரி ஒரு பக்கத்துல 25 கொஸ்டின் இருக்குன்னா 25 கொஸ்டின்ல எது கேட்டாலும் டான்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த பயிற்சி முறைய வந்து இந்த போட்டித் தேர்வுல பின்பற்றுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நன்மை தரும்? இப்படி படிக்கிறது முதல்ல சரியான முறையாக சொல்லுங்க. அதாவது என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன சில பேர் நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் வாங்கி அவங்க படிச்சு மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக வந்து அதுக்கு முடியாது. என்ன காரணம்னா, நம்மளுக்கு இப்ப போட்டிகள் வந்து கூட ஆரம்பிச்சு. டிஎன்பிசியோட போட்டி தேர்வு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 19 லட்சம் 18 லட்சம் வரை ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா, இவங்க ஒரு மெட்டீரியல் வாங்கிக்கிடுவாங்க. தமிழ் ஒரு மெட்டீரியல், ஜிகேல ஒரு மெட்டீரியல், மேக்ஸ் ஒரு மெட்டீரியல் வாங்கிட்டு 3 மெட்டீரியல் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அதை வச்சு இவங்க என்ன ஃபுல் அப்படியே ரீட் பண்ணிட்டு மனப்படம் பண்ணிட்டு குதிரை நுனிப்புள் மேஜ மாதிரி மனப்படம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து சக்சஸ் ஆகாது. நம்ம ஏதோ ஒரு மார்க் எடுத்துக்கலாம். டிஎன்பிசில நானும் இருந்தேன், இவ்வளவு ஒரு 100 கொஸ்டின் போட்டிருக்கேன், 120 கொஸ்டின் போட்டிருக்கேன், அவ்வளவுதான் போட முடியுமே தவிர நம்மளுக்கு வேலைக்கு போகக்கூடிய கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே இப்ப எவ்வளவு இருக்குன்னா 160க்கு மேல வந்துருக்கு. அப்ப அந்த 40 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்கூல் புக், பள்ளிக்கூடத்துல உள்ள ஸ்கூல் புக்கை வாங்கி சிலபஸை எடுத்துக்கணும். நம்ம என்ன பாடத்துக்கு படிக்கிறோமோ அதோட சிலபஸ் கட்டாயம் இருக்கும். அதுல மார்க் ஏரியாவை எந்தெந்த ஏரியால இருந்து மார்க் கேட்கறாங்க, அதிகமான மார்க் எந்த இதுல இருந்து. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பொதுறிவு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டோட வரலாறு சம்பந்தமான கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும். 20 மார்க்கு கேட்பாங்க, 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தமிழ்நாட்டோட விடுதலை போராட்டம் எப்படி நடந்துச்சு, தமிழ்நாட்டுல சீர்திருத்தங்கள் எப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி 20 கொஸ்டின்ஸ் அதுல இருந்து கட்டாயம் வரும், திருக்குறள் சம்பந்தமானது எல்லாமே. அப்ப அது வந்து ஸ்கூல் புக்ல எங்க இருக்குன்னு பார்த்து வரி வரியா படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டைம் நம்ம நியூஸ் பேப்பர் வாசிக்க மாதிரி வரி வரியா ரீட் பண்ணிடணும். ரீட் பண்ணிட்டு அதுல முக்கியமான வினாக்கள் எல்லாமே நம்ம என்ன செய்யணும், தேர்ந்தெடுத்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும், எழுதணும். கட்டாயம் அவங்க முக்கியமான வினாக்கள் எழுதுனாங்கன்னா மறக்கவே மறக்காது, எழுதி வச்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன கொஸ்டின் பண்ணணும். அதுக்கடுத்து ஒருத்தங்களை வச்சு ரிவிஷன் பண்ண வைக்கணும். அந்த ரிவிஷன் நம்ம காதால வாங்கணும், அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட், நம்ம எந்த பாடம் படிச்சிருக்கோமோ அந்த பாடத்துல ஒரு டெஸ்ட், அந்த டெஸ்ட்டை போட்டு பார்க்கணும். அதுல நம்ம உதாரணத்துக்கு 100 கொஸ்டின், உதாரணமா அந்த டெஸ்ட் அப்படிங்கறத நாமளே அந்த படிக்கிற போர்ஷன்ல இருந்து கேள்வி எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கறத அவங்களே சொந்த கிரியேட்டிவிட்டியில உருவாக்கணும் இல்லையா? அதுதான் அந்த முக்கியமான. ஏன்னா இப்ப வந்து ஒரு மெட்டீரியலை படிக்கிறோம் அப்படின்னா அது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட கேள்வியா இருக்கும். ஸோ அந்த கேள்வியை மட்டும் படிச்சுக்கிட்டு போனா அந்த கேள்வியை தாண்டி அந்த கேள்வியில என்ன ஒரு சின்ன ரீமாடிஃபிகேஷன் பண்ணாலும் அல்லது அந்த கேள்வியே சாராம்சத்தை வச்சு கேட்டா கூட அவங்களால பதில் சொல்ல முடியாது. இதுவே அந்த பாட புத்தகத்தை படிச்சுட்டு போய் அட்டன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தீம் முழுமையா வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த தீம்ல இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் அவங்களால பதில் சொல்ல முடியும் அப்படிங்கறதா. எந்த அளவுக்கு கேள்விகளை படிக்கிறோமோ பதில்களை படிக்கிறோமோ அத மாதிரி விதவிதமா கேள்விகளை உருவாக்கி படிக்கிறோங்கிறது இன்னும் முக்கியமான ஒரு நுட்பமா இருக்கு இல்லையா? ஒரே பதிலுக்கு கூட 10 விதமான கேள்விகள் கேட்கலாம், இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம், இந்த மாதிரி டைப்ல கேட்கலாம். நீங்க கேள்வியை பல ஆங்கிள் அவங்க கேள்வி கேட்பாங்க. ஓகே சார், ஓகே. இப்ப வந்து இந்த படிக்கிற முறை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சார். இப்ப சில பேர் வந்து டிகிரி முடிச்சுட்டு தீவிரமா டிஎன்பிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு தயாரிக்கிறவங்க இருக்காங்க. ஆன்லைன் கோச்சிங் அட்டன் பண்றவங்க இருக்காங்க, சில பேர் ஃப்ரீ கோச்சிங் இருக்கு, இது மாதிரி அட்டன் பண்றவங்க இருக்காங்க. என்னவாக இருந்தாலும் அவங்களுடைய முயற்சிங்கிறது முக்கியமான விஷயம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வேற வேலைகள்ல ஈடுபட்டு இருப்பாங்க, இல்ல வேற கோச்சிங் போவாங்க, இப்ப கம்ப்யூட்டர் பயிற்சி போவாங்க, வேற ஏதாவது டிசைனிங் கிளாஸஸ் போவாங்க, அதோட சேர்த்து நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு போட்டி அப்படிங்கிறது நீங்க சொன்னது மாதிரி ஒரு போஸ்டுக்கே கிட்டத்தட்ட 8000 பேர் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு இல்லையா? ஒருத்தருக்கு 8000 பேர் போட்டி, 7000 பேர் போட்டிங்கிற அளவுல இன்னைக்கு
பங்கேற்பாளர்கள் அதிகரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இது மாதிரி நான் ஒரு 2 வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு கோச்சிங், ஒரு ட்ரைனிங் கிளாஸுக்கு போயிட்டு, ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போயிட்டு, ஒரு டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு அப்படியே நான் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றேன் அப்படிங்கிற 4 விதமான பயிற்சியோட இதை ஒரு 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 பகுதியா வச்சு ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா? இவங்க எந்த அளவுக்கு வந்து இது வரைக்கும் சக்சஸ் ரேட் இருக்கு? இல்ல முழுமையா எனக்கு வந்து 2 வருஷம் டார்கெட், 2 வருஷத்துல நான் இந்த ரீச்சை அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிறதுக்காக இரவு பகலா டிஎன்பிஎஸ்சியை மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. சில பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அப்படின்னு ஏம் பண்ணிட்டாங்க அப்படின்னா குரூப் 4 கூட அவங்க மைண்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஃபார் குரூப் 2 அப்படின்னு அதுக்காக மட்டுமே தயாரிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ உங்களுடைய அனுபவத்துல நீங்க தொடர்ச்சியா ஒரு ட்ரைனரா நீங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு இன்ஸ்டியூட்டை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருக்கீங்க. எந்த பேட்டர்ன் வந்து அதிகமா வெற்றி தந்துட்டு இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? சார், அதாவது ஒரு வேலைக்கு நான் பகல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கேன், கிடைக்க நேரத்துல மட்டும் தான் நான் படிக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். நான் அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம வந்து இப்போ வர தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போறோம்னா இன்னொரு கம்பெனியை நம்ம வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு தான் நம்ம ஓடிட்டே இருக்கோமே தவிர நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம ஓடலை. அது அப்படின்னு அர்த்தம். முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சின்னு இறங்கிட்டாங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க உட்காந்து படிச்சாங்கன்னா கட்டாயம் வேலைக்கு போக முடியும். இல்லாட்டினா நம்மளோட மனநிலை வந்து அங்கிட்டும் ஆசிரியஸா இருக்கும். டிஎன்பிஎஸ்சிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி அதிகமா ஒரு போஸ்டிங்க்கு 8000 4000 பேர் பக்கம் போட்டிடுறாங்க. ஆனா எத்தனை பேர் போட்டிட்டாலுமே நம்மளுக்கு தேவை ஒரு வேலை, அவ்வளவுதான். ஆமா ஆமா. அந்த ஒரு வேலையில நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஓடணுமே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம ஓட்டப்பந்தயத்துல ஓடுறாங்க, ஃபர்ஸ்ட் பரிசு தட்டன்னு நினைச்சு ஓடுறோம். இதே மாதிரிதான் நம்ம டிஎன்பிஎஸ்சி. நம்ம முத நாள் கவுன்சிலிங்கு, முத நாள் போய் விவோ எடுக்குமா விவோக்கு டார்கெட் பண்ணிருக்கோம். பத்திரப்பதிவு எடுக்குமா பத்திரப்பதிவு டார்கெட் பண்ணிடணும். முனிசிபல் கமிஷனர் ஆகணுமா அதுக்கு டார்கெட் பண்ணி அதுக்காண்டி தான் நம்மளோட லைஃபையே நம்ம நினைச்சிடும் டிஎன்பிஎஸ்சில படிச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி படிச்சோம்னா 3 மாசம் 5 மாசம் படிச்சாலும் போதும், நல்லா படிச்சா. ஓகே 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 சார். இப்ப நாம வந்து அந்த சப்ஜெக்ட்ல வந்து நான் வந்து எக்ஸ்பர்ட், வீக் அப்படி 2 கேட்டகரி இருக்காங்க. இப்ப உதாரணமா இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து உலகம் சார்ந்த நடைமுறைகள், நடப்புகள், பல துறை சார்ந்த தகவல்கள் இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன், படிச்சு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுல மேக்ஸ் அப்படின்னு ஒரு போர்ஷன் வந்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து சேர்ந்துரும். கணக்கு அப்படின்னாலே அது ஒரு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அதுல ஆர்வம் உள்ளவங்களுக்கு தான் அது செட் ஆகும். என்னதான் நம்ம அதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நமக்கு அது நிக்காது, செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு மனநிலை. இப்ப இதே மாதிரி சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு கம்ப்யூட்டர் வந்து செட் ஆகாது, கம்ப்யூட்டர் கேட்கறாங்க, ஆட்டிடியூட் கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ நான் மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன், எனக்கு இப்படி குறிப்பிட்ட சில பார்ட் எப்ப நீங்க மேக்ஸ் மட்டுமே நான் அட்டன் பண்ணலைன்னா கூட எனக்கு 25 மார்க் போயிடும் இல்லையா? எனக்கு 0.1.5% நம்ம வேலை வாய்ப்பை பறி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு 15 மார்க் 20 மார்க் மேக்ஸ்ல போயிருச்சு, அதனால என்னால வந்து இதை அடைய முடியாது அப்படிங்கிற மனநிலையோட அந்த முயற்சி கைவிடுறாங்கல்ல, இவங்களுக்கு என்ன தயாரிப்பு வழிமுறைகள்? இப்போ நம்ம ஒரு இதை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சினிமாவுக்கு போறோம், அந்த சினிமாவுக்கு எப்படின்னா நம்ம போயிருக்கோம் போகணும்னு நினைச்சிட்டோம்னா, அதே மாதிரிதான் மேக்ஸும் சார். மேக்ஸ்ங்கிறது ஒரு விளையாட்டு மாதிரி தான் என்னை பொறுத்தவரையில. நல்ல இன்ட்ரெஸ்டா மேக்ஸ் நம்ம போட ஆரம்பிச்சோம்னா ஃபர்ஸ்ட் வராம தான் இருக்கும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் மேக்ஸ் வராத ஸ்டூடெண்ட் அதிக பேர் இருக்காங்க. நம்ம ஒரு வாரம் கிளாஸ் அவங்களுக்கு எடுத்த உடனே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா, அவங்களுக்கு மேக்ஸை வந்து நல்லா ஒரு ஆசையோட ரசித்து அவங்க மேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மேக்ஸ்ல அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது, அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம மற்றது கூட மனப்பாடம் பண்ணணும், படிக்கணும், எனர்ஜி வேஸ்ட் ஆகும், அந்த மைண்ட் இதாகும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும் படிச்சுட்டே இருந்தோம்னா. அந்த மாதிரி நேரத்துல நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய நேரத்துல மேக்ஸ் போட்டாலே போதும். அது ஒரு டெக்னிக் தான், ஒரு ப்ராக்டிக்கல். டெய்லி குறைஞ்சது ஒரு 10 மேக்ஸ் போட்டாலும் போதும். இப்ப நம்ம வந்து எதுக்கெல்லாமோ நம்ம வந்து மொபைலை யூஸ் பண்றோம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டதுக்கு மொபைலை யூஸ் பண்றோம். நம்ம எந்த மேக்ஸ் நம்ம எடுத்துருக்கோம், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸ் ஒரு 10 கொஸ்டின் எடுத்தாலுமே அந்த 10 கொஸ்டின் நம்ம மொபைல்ல போட்டோம்னா அதுக்குள்ள சொல்யூஷன் அழகா வருது.
நம்ம மொபைல் யூஸ் பண்ணதை இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சொல்யூஷனை போட்டு ஃபர்ஸ்ட் அவங்க அப்படியே அந்த சொல்யூஷனை போட்டு பார்க்கட்டும். இல்லை யூடியூப்ல ஏகப்பட்ட பேர் மேக்ஸுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. இது ஒரு டைம் போட்டு அதுக்கடுத்து நம்ம பாராம ஒரு டைம் செய்யலாம். இந்த மாதிரி மேக்ஸ்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட்டோம்னா 20க்கு மேல அவங்களால ஸ்டோரா எடுக்க முடியும். ஏன்னா மேக்ஸ் ஒரு முக்கியமான பார்ட் அந்த போட்டித் தேர்வு. குரூப் 2 இருந்தாலுமே குரூப் 1 இருந்தாலுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா வந்து மேக்ஸ் இருக்கு. ஸோ இந்த போட்டித் தேர்வுக்குன்னு இல்லை, நீங்க மேக்ஸ் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க மத்திய அரசு நடத்தக்கூடிய எந்த தேர்வையும் தயாரிக்க முடியும். ஏன்னா எல்லாத்துலயுமே மேக்ஸ் ஒரு முக்கியமான இடம் பிடிக்குது. அதை வந்து ஆர்வம் இல்லாதவங்க அடிப்படையில அதனுடைய தத்துவங்களை அதனுடைய வழிமுறைகளை அடிப்படையா சரியான ஆசிரியத்தை கத்துக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா சில பள்ளிக்கூடங்கள்ல மேக்ஸ் டீச்சர் வந்து முதல் கட்டத்துல சரியா சொல்லி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தொடர்ச்சியா அந்த மேக்ஸ் மேலேயே ஒரு பிடித்தம் இல்லாம விருப்பம் இல்லாம போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஸோ நல்ல ஆசிரியரிடம் கணிதத்தை நீங்க இனிமேல் போட்டித் தேர்வுக்காகவாவது நீங்க அடிப்படையை வந்து முழுமையா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களால நிச்சயமா மேக்ஸ்லயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். சார், இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் நீங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 2, குரூப் 1, குரூப் 4, குரூப் 2A எல்லாத்துலயுமே 100 வினாக்கள் தமிழ் கொண்டது இருக்கு. இப்ப என்ன சமீபத்திய சிக்கல் அப்படின்னா, இப்ப 30 வயசு 27, 28, 30, 35 வயசுல எல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்கு. ஏன்னா அவங்க அன்னைக்கு இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க கூட தமிழ் நல்ல படிப்பாங்க, தமிழ் வாசிப்பாங்க, தமிழ் எழுதுவாங்க, கிளியரா இருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்களை யாராலையும் தமிழை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலயே ஒரு பெரிய சவால் இருக்கு. இப்ப பெரும்பாலும் இன்னைக்கு டிகிரி பண்ணக்கூடிய பிள்ளைங்க இப்ப வந்து ஒரு 6th 7th 8th படிக்கக்கூடிய காலத்திலேயே வந்து தமிழுக்கான இம்பார்ட்டன்ட்டை குறைச்சி மற்ற பாடங்களுக்கான இம்பார்ட்டன்ட் வந்து அதிகரிக்கிறாங்க. 10th 11th 12th வந்தீங்கன்னா கேட்கவே வேணாம், முழுக்க தமிழை ஒரு பொருட்டாவே எடுக்கிறது இல்லை. கல்லூரியில பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு ஒரு அடிஷ்னல் சப்ஜெக்ட், ஒரு என்டர்டைன்மெண்ட் சப்ஜெக்ட் மாதிரி இன்னைக்கு தமிழுடைய நிலைமை போயிருச்சு. ஸோ இந்த சூழல்ல வளரக்கூடிய பிள்ளைங்களால தமிழ்ல இருந்து ஒரு கேள்வியை வந்து போட்டித் தேர்வுக்கு எதிர்கொள்ளும் போது அந்த கேள்வியை உள்வாங்கிறதுலயே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க வாசிக்கிறது முதல் பிரச்சனை இருக்கு, தமிழை வாசிக்க தெரியல. ஒருவேளை அப்படி வாசிச்சா கூட மற்ற கேள்விகளை ஒரு சயின்ஸ் சப்ஜெக்டுடைய கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டிய அவங்களால தமிழ்ல கொடுக்க முடியல. ஸோ தமிழுக்கு அரசு வேலையில முக்கியத்துவம் இருக்குங்கிற போது தேர்வுக்கு ஆயத்தமாறவங்க தமிழை எப்படி அடிப்படையில இருந்து கத்துக்கணும்னு சொல்லி, அதாவது என்னன்னா தமிழ் தான் நம்மளோட அரசு தமிழ்நாட்டு அரசு பணியிட எழுதக்கூடிய அன்னையருக்கும் தமிழ் வந்து இம்பார்ட்டன்ட். 100 வினாக்கள் வந்து தமிழ்ல தான் கேட்கறாங்க. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம தமிழே அவங்க பிரிச்சுட்டாங்க. இதுல இருந்து தான் இவ்வளவு கொஸ்டின் கேட்போம். உதாரணத்துக்கு எழுத்து, சொல்லு, பொருள், இலக்கணம் கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கு. நம்ம சாதாரண பேசக்கூடிய அந்த வார்த்தை சந்திப்பிலை நீக்கி எழுதுக, அந்த மாதிரி பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, தமிழுக்கு ஆங்கிலத்து தமிழா மாத்து, ஆங்கிலத்து தமிழா மாத்து அப்படின்னு சொல்லலாம் நிறைய வினாக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நம்ம வந்து என்னச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் தான் மெயின் எல்லாத்துக்குமே. தினமும் 3 மணி நேரமாவது தமிழை படிக்கணும். நம்ம சிலபஸை எடுத்து அந்த ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் அந்த சிலபஸ் இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் நம்ம படிச்சாலும் போதும். நம்ம ரொம்ப எல்லாம் படிக்க வேணாம் தமிழை. தமிழுக்குன்னு ஸ்கூல் போர்ஷன்ல தனியா சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் 6th to 10th அப்படின்னா 10ல இருந்து 6ஆம் வகுப்பு புத்தகங்களை சேகரிச்சு அதுலயும் குறிப்பிட்ட பாடப்பகுதியை மட்டும் படிச்சா போதுமா? ஆமா சார், ஆமா சார். ஓகே, அந்த சிலபஸ் டீடைல்ஸ் எப்படி சார் பாக்குறது? எந்தெந்த பாடத்துல இருந்து என்னென்ன கொடுப்பாங்கிற அந்த பேட்டர்ன் எப்படி பாக்குறது சார்? நம்ம ஃபர்ஸ்ட் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வர பள்ளி புத்தகம்லாம் எங்க எங்க இருக்குன்னு நம்ம எடுத்துடணும். அதை முதல்ல வந்து இண்டெக்ஸ்லயே போட்டிருப்பாங்க என்னென்ன பாடம்லாம் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நம்ம சிலபஸே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு நோட் பண்ணிக்கணும், இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு நோட் பண்ணிக்கணும். அதை மட்டும் நோட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 20-25% முடிஞ்சிருச்சு சிலபஸ் பிடிக்கிறது. ஓகே. அதுக்கு அடுத்து புத்தகத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு பாடத்திலையும் புத்தகத்துக்கு பின்னாடி மொழி பயிற்சி சொல்லி அந்த மொழி பயிற்சியில் உள்ளது எல்லாத்தையும் படிச்சிடணும். மொழிபெயர்ச்சி ஃபுல்லாவே நம்மளுக்கு டிஎன்பிசில கேட்கக்கூடிய வினாக்கள் தான். ஓகே. அதிகமான வினாக்கள் அதுதான் வருது. சந்திப்பு எண்ணிக்கைகளா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், ஒரு 80-70% வரை இந்த மொழிபெயர்ச்சி வந்து வந்துடும்.
தேவையான சொல்ல வினாக்கள் தான் நம்ம புக்குக்குள்ள அந்த படிக்கக்கூடிய நூலாசிரியர் சிலபஸ் இருக்குன்னு நம்ம முன்னாடியே நோட் பண்ணி வச்சிருப்போம். அந்த நூலாசிரியரை பத்தி ஃபுல்லாவே படிக்க போறோம். அதுக்கடுத்து நமக்கு நிறைய வினாக்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது ஸ்டேட்ல போட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் ஒரு 5 வருஷத்துக்குள்ள கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கொஸ்டினை பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிக்கலாம். எப்படி பண்ணலாம், எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் அவங்க மேக் பண்றாங்க, எதுல இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க, எப்படி கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க, எவ்வளவு கொஸ்டின் இதுல இருந்து வருது அப்படின்னு நமக்கு இன்னும் கொஞ்சமும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தோம்னா. ஓகே சார். இப்போ வந்து இந்த பேட்டர்ன்ல அவங்க ப்ரீவியஸ் கொஸ்டினை பேஸ் பண்ணி கரண்டா இருக்கக்கூடிய சிலபஸை ஃபாலோ பண்ணா ஓரளவுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினையே கூட நீங்க நல்ல தரவா மறுபடியும் பண்ணா அதுல இருந்து கூட மறுபடியும் கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா உண்டு சார், உண்டு இல்லையா? அதுவும் ஒரு வகையில இருக்கு. சரி, அது ஒரு முக்கியமான பேட்டர்ன். இப்போ வந்து சார், இப்போ சாதாரண நாட்கள்ல தேர்வுக்கு தயாராகக்கூடிய முறை அப்படின்னு ஒன்று இருக்கு. டெய்லி காலையில ஒரு 5:30 மணிக்கு எழும்புறோம், 6 மணிக்கு எழும்புறோம், காலையில 2 மணி நேரம் பயிற்சி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சிருப்பாங்க. இதுவே தேர்வு அறிவிக்கப்பட்டு விண்ணப்பிச்சுட்டாங்க அப்படின்னா இப்ப தேர்வு நாட்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னும் 90 நாட்கள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த தேர்வுக்கான அறிவிப்பு வந்ததுல இருந்து இதனுடைய டென்ஷன் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் வந்து சரியா 30 நாள் இருக்கு, 28 நாட்கள் இருக்கு. இந்த நாட்கள் குறைய 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 தயாரிக்கிறவங்க என்னதான் கான்பிடண்டா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு விதமான பதற்றம் உள்ளுக்குள்ளால உருவாகும். சோ இப்ப கடைசி 1 மாத தேர்வு ஆயத்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 1 மாத தேர்வு ஆயத்தத்துல இந்த நுட்பத்துல இருந்து என்ன மாற்றங்களை கொண்டு வரணும்? இப்போ அதாவது அந்த எக்ஸாம் 2 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க சார். தேர்வுக்கு அப்சன்ஸ் வந்து தயார் பண்ண 2 டைப் இருக்காங்க. எக்ஸாம் கால்ஃபர் பண்ண பற்றி தான் படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு டீம். ஆமா ஆமா ஆமா. அது வந்து அவங்களுக்கு இந்த இது வந்து பொருந்தாது நான் சொல்லுது. ஆமா ஆமா. எக்ஸாம் கால்ஃபருக்கு அப்புறம் தான் நான் படிப்பேன், 1 மாசத்துக்கு முன்னாடி தான் படிப்போம், அவங்க வந்து இது வேணாம். அவங்களுக்கு பெரும்பாலும் தேர்வு ஆகிறதே ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா ஒரு முழுமையான முயற்சி இல்லாம இது வந்து சரி சும்மா எழுதி பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறவங்க. அதனால அவங்களுக்கு தனித்துவமா நாம எதையும் நேரம் சொல்ல வேண்டியதில்லை. ஆமா, இப்ப இருந்து தயார் பண்றவங்களுக்கு நம்ம சிலபஸ்ல மார்க் ஏரியான்னு சொல்லி நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு சயின்ஸ் வந்து இப்போ வந்து 5 மார்க் தான் கேட்கறாங்க. 5 கொஸ்டின் மார்க்னா 5 கொஸ்டின். ஜாகிரபி 5 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. அதுக்கடுத்து வரலாறு, இந்திய தேசிய இயக்கம் சேர்த்து 10 வினாக்கள், அரசியலமைப்பு 15 வினாக்கள், நம்மளுக்கு பொருளாதாரம் 20 வினா, தமிழரோட வரலாறு, தமிழ்நாட்டோட போராட்டம், வரலாறு, திருக்குறள் இது சம்பந்தமா 20 வினா. அப்ப நமக்கு இதுலயே தெரிஞ்சிருது எதுல வந்து மார்க் அதிகம் இருக்கு அப்படின்னு. ஆமா, அப்ப தமிழும் மேக்ஸ் கட்டாயம் நம்ம ரெகுலரா நம்ம பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அது ஓரம் கெட்டியாச்சு. தமிழும் மேக்ஸ் கட்டாயம் பண்ணி ஆகணும். 1 மணி நேரம் மேக்ஸ், 2 மணி நேரம் தமிழ் முடிச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த 20 மார்க் 15 மார்க்னு சொல்லி கேட்காங்கல்ல, அந்த பகுதியை ஃபுல்லாவே தேர்வுக்கு முன்னாடி, அதாவது அவங்க நோட்டிபிகேஷன் விடுறதுக்கு முன்னாடியே அவங்க முடிச்சிடலாம், அழகா முடிச்சிடலாம். அதாவது ஒவ்வொரு பாடங்களையும் மேல இருந்து இங்க வரணும், கீழே இருந்து நீங்க போகாம 6ல இருந்து 8 போறாம. ஏற்கனவே நம்ம எல்லாம் ஸ்கூல் புக்கை படிச்சவங்க தான், ஸ்கூல்ல படிச்சவங்க தான். அப்ப நமக்கு தெரியும் நல்லா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி தெரியும். அப்ப மேல இருந்து வந்துட்டோம்னா நம்ம கால்ஃபருக்கு முன்னாடி கட்டி நம்ம ரொம்ப மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரியான பாடத்துக்குள்ள முடிச்சிருவோம் அந்த சிலபஸ் படி பேஸ் பண்ணி போனோம்னா. ஆமா, அப்ப 6th இருந்து 10th போகாம 10th இருந்து 6th வரணும் இல்லையா? ஏன்னா 6th இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டரியோட கண்டென்ட் தான் 11th கொஞ்சம் டெப்தா இருக்கு கேட்டிருப்பாங்க. ஓகே, அப்ப அதை முடிச்சிட்டோம்னா 6th நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். சரி, ஓகே. அதுவும் இல்லாம கொஞ்சம் கீழே வர வர நம்முடைய அந்த தயாரிப்பினுடைய டென்சிட்டியும் கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். ஸோ நம்ம மேல போகும்போது ஓரளவுக்கு அடுத்தடுத்து கொஞ்சம் டஃபா போகும்போது நம்ம மைண்ட் டயர்ட் ஆயிடும். ஆனா முதல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது மேல இருந்து அப்படி கீழே இறங்கி. இப்ப கால்ஃபர் கிடையாது, நம்ம கால்ஃபருக்கு அப்புறம் தான் நமக்கே பயமே கொடுக்கும். இப்ப கால்ஃபர் கிடையாது. அப்ப இப்பவுமே அந்த மேல் மட்டத்தில் உள்ள வகுப்பு ஃபுல்லா முடிச்சிட்டோம்னா கால்ஃபருக்கு அப்புறம் மேல முடிச்சிட்டோம்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும். கீழே வந்து சின்ன வகுப்பு தான், அதுல உள்ள மேட்டர் இதுலயும் இருக்க போகுது. கீழ் வகுப்புல அழகா படிச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம ஃபுல்லா ரிவிஷன் டெஸ்ட்னு கொண்டு போயிட்டே இருக்கலாம். டைமிங் நமக்கு நல்லா கிடைக்கும், பதட்டம் இருக்காது. ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப இறுதியா வந்து உங்களுடைய விஷன் அகாடமியினுடைய பயிற்சி முறைகள், நீங்க நடத்திட்டு இருக்கக்கூடிய வகுப்புகள் பத்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னால் நம்ம நேயர்கள்ட்ட விஷன் அகாடமியின் மூலமாக ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்பட்டு வருகிறது.
புளியங்குடி சுற்றுவட்டாரத்தில் இருப்பவர்கள் நேரடியாக விசன் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி மாதிரியான மத்திய மாநில அரசு தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்பில் இணைய விரும்புபவர்கள் நீங்கள் நேரடி பயிற்சி வகுப்பில் பங்கு பெறலாம். அதே போன்று புளியங்குடி அல்லாத பிற பகுதியில் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், தமிழ் பேசுபவர்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் புளியங்குடி விசன் அகாடமியினுடைய ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் இணைந்து நீங்கள் உங்களுடைய பயிற்சியை பெற்றுக்கொள்ளலாம். இந்த 2 பயிற்சி வகுப்புகள் எப்போது நடத்தப்படுகிறது, என்ன பேட்டர்ன் நடத்தப்படுகிறது அப்படிங்கிற அந்த முழுமையான விவரத்தை இப்போ சார் சொல்ல இருக்கிறாங்க. இதனுடைய இறுதியில அவங்களுடைய தொடர்பு எண், கான்டாக்ட் நம்பர் தரப்பட இருக்கிறது. நீங்கள் குறித்து கொள்வதற்கு இப்போது தயாராகலாம். சாருடைய இந்த விசன் அகாடமியினுடைய முழுமையான அறிமுகத்திற்கு பிறகு தொலைபேசி எண் தரப்படும். நம்பர் சொல்லுங்க சார். அதுக்கு முன்னால நம்ம அந்த இறுதியா விசன் அகாடமியின் மூலமாக நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் என்ன மாதிரியான பயிற்சிகள் எப்படி வழங்கப்படுதுங்கிற விவரத்தை நம்ம விசன் அகாடமியில வந்து ஆன்லைன் வகுப்புன்னு பார்த்தோம்னா நிறைய வெளியூர்ல இருக்கவங்க, அவங்க என்னால வர முடியாது, குடும்ப சூழ்நிலை, குழந்தையை பார்க்கணும், ஸ்கூலுக்கு கூட்டு போகணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஆன்லைன் வகுப்பு வந்து இலவசமாக பண்ணி கொடுப்போம். ஆன்லைன் வகுப்பு என்னால வேலைக்கு போகணும் என்னோட கட்டாயம் அப்படின்னு இருக்கவங்க யாருனாலும் நம்ம வகுப்புல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல காலையில 5:30 மணில இருந்து 7:30 மணி வரை சரி ஜிகே மட்டும் கிளாஸ். இந்த நேரத்துல ஜிகே மட்டும், பொதுவெறி பகுதி மட்டும். ஆமா, பொதுவெறி மட்டும் காலையில 5:30 to 7:30 மணி வரை. ஏன் காலையில பொதுவெறி வச்சிருக்கோம்னா மைண்ட் அப்பதான் நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நல்ல மனசுல ஏறும். அதனால அதுக்கடுத்து நைட்டு 9 மணில இருந்து 10:30 மணி வரை தமிழ் மட்டும். இந்த தமிழ் வகுப்புல கூடயே நம்ம சிலபஸ்ல உள்ளதையும் சேர்த்து, அதாவது நூலாசிரியர்களே, தமிழுக்காண்டி போராடினவங்க, தமிழரோட பிரச்சனைகள் எல்லாமே அதுலயும் இதை கொஞ்சமா ஆட் பண்ணி கொடுத்துக்குவோம். அதுக்கடுத்து இன்னைக்கு நடந்த பாடம், இன்னைக்கு என்ன நடந்துச்சோ அந்த பாடம் நாளைக்கு டெஸ்ட். சரி. இன்னைக்கு காலையிலையும் சாயந்தரம் நடத்தின பாடத்தை நாளைக்கு வந்து 3 மணிக்கு மதியம் போல வினாக்கள் அனுப்பிடுவோம் வாட்ஸ்அப்ல. சரி. அவங்க டெஸ்ட் எழுதி 9 மணிக்கு வரக்கூடிய அந்த வகுப்புல அவங்களோட மார்க்கை வந்து இப்ப சொல்லணும். இல்லைன்னா டெஸ்ட் எழுதாதவங்க ஏன்னு சொல்லி சொல்லணும் காரணத்தை. சரியான ஃபாலோ அப் இருக்கு, இல்லைன்னா விட்டு ஃபாலோ அப். அதனால ஃபாலோ அப் சரியா பண்றீங்க. தொடர்ந்து 3 நாள் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணாம ஆன்லைன் கிளாஸ்க்கு வரலன்னா அவங்கள நாங்க எங்களோட குரூப்ல இருந்து நிப்பாட்டிக்குவோம். அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். எங்களோட இதுல வந்து டெய்லி அவங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும். இல்ல நான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையா ஊருக்கு போயிருக்கோம், எங்களுக்கு இந்த மாதிரி கன்சர்ன் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அவங்க டெஸ்ட் இப்ப இத்தனை மணிக்கு எழுதி சிலவங்க சொல்லுவாங்க என்னால இன்னைக்கு எழுத முடியல, நான் நைட் எழுதி போட்டு அனுப்பிடுறேன். அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்குவோம். சும்மா அந்த குரூப்ல இருக்கவங்கள நாங்க வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். காரணம் என்னன்னா அவங்களோட ஃபாலோ கரெக்டா இருக்கும். ஃபாலோவிங் இருந்தா மட்டும்தான் அவங்களால நம்மளால வேலைக்கு போக வைக்க முடியும். அப்படி இருக்கிறவங்களால மட்டும்தான் ஜெயிக்கவும் முடியும். முக்கியமான வாரத்துல இது அந்த வாரம் முள்ளா நடந்தத வாரத்துல சண்டே மாதிரி தேர்வு, முழு மாதிரி தேர்வு. நம்ம வந்து கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா 4 ஆப்ஷனோட உண்டு, பிளஸ் ஆப்ஷன் இல்லாமே உண்டு. டெய்லி எழுதுறவங்களுக்கு ஆப்ஷன் இருக்காது டெய்லி எழுதுறதுக்கு. என்ன ரீசன்னா அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சில நல்ல யாரும் வரத்துக்கு அந்த ஆப்ஷன் வைக்க மாட்டேன். காரணம் அவங்க இங்கி பிக்கி வாங்கி போட்டுருவாங்க. இந்த சாரு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாரு, அதுக்காண்டி ஏபிசிடி போட்டு அனுப்பிடும் எழுதிடுவாங்க. இது வந்து படிச்சா மட்டும்தான் எழுத முடியும். அதுக்கடுத்து வாரத்துல ஒரு நாள் அவங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து அது ஆப்ஷனோட இருக்கு. எல்லா வாரமும் உண்டு. அதுக்கடுத்து டெய்லி ஒரு 10 கணக்கு குரூப்ல போட்டுருவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உள்ள 10 கணக்கு டாபிக் வைஸா எடுத்து குரூப்ல போட்டு அதை சால்வ் பண்ண சொல்லிடுவேன். யாருக்கு அந்த ஆன்சர் பண்ண தெரியலையோ அவங்க எனக்கு எந்த டேட்லனாலும் கால் பண்ணலாம். சரி. எப்பனாலும் கால் பண்ணிக்கலாம். அவங்க அந்த ஆன்சரை நாங்க சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் ஆன்லைன் கிளாஸ் உள்ளவங்களுக்கு. ஆஃப்லைன் கிளாஸ் அதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்க அனுப்பிடுவோம். என்ன பாடம் நடத்துமோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து முழுக்க இலவசமா தான் அந்த பயிற்சி வகுப்பு நடத்திட்டு. ஆமா சார். சார். அடுத்த ஆஃப்லைன் கிளாஸ் உள்ளவங்களுக்கு கோச்சிங் ஃபுல்லாவே ஃப்ரீ தான். கோச்சிங் ஃபுல்லாவே ஃப்ரீ. அந்த தேர்வு எழுத வராங்கல்ல, அதுக்குன்னு ஒரு தேர்வு நம்ம வைப்போம். வாரத்துல 3 நாள் தேர்வு வைப்போம். மாசத்துல 2 ஃபுல் டெஸ்ட் வைப்போம். அதுல 2 ஃபுல் டெஸ்ட்ல ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம நிர்வாக சார்பு வச்சிருவோம். யாராவது ஃபண்டு கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட அவங்க வந்து இந்த கொஸ்டின் அவங்களே சிராஸ் எடுத்து கொடுத்துருவோம்ன்றாங்க சிலவங்க.
அந்த ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து மாசம் ஃப்ரீ தான் எல்லாத்துக்குமே. மிச்ச டெஸ்ட்டுக்கு வந்து அந்த செராக்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய அமௌண்ட் மட்டும் தான். ஓகே, அது வந்து மெட்டீரியல்ஸ்க்கு என்ன அமௌண்ட் வருதோ அது மட்டும் பே பண்ணலாம். அது மட்டும் அந்த ஜெராக்ஸ் மட்டும். மற்றபடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பிடிஎஃப் நாங்கள் குரூப்லேயே கொடுத்துருவோம். அவங்களுக்கும் அது அவங்க விருப்பப்பட்ட ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். அது நம்ம வந்து கட்டாயப்படுத்துறது கிடையாது நீங்க வாங்கணும்னு. ஓகே ஓகே ஓகே. எப்பனாலும் அவங்க வந்து ஸ்டேஷனரிஸ் மட்டும்தான் அவங்களுக்கான கட்டணமா வந்து கொடுக்க வேண்டும். அரிய வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு. புளியங்குடி சுற்று வட்டாரத்துல நேரடியாக பயிற்சி பெறக்கூடியவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தமிழகம் முழுக்க வந்து அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்க இந்த பயிற்சி வகுப்பில் சாருடைய அந்த டெக்னிக்ஸ் அதனுடைய எத்திக்ஸ் சொல்லும் போதே உங்களுக்கு அந்த பயிற்சி வகுப்பினுடைய பயிற்சியாளருடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களால் உள்வாகி இருக்க முடியும். இப்போ வந்து இந்த ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் அல்லது நேரடி பயிற்சி வகுப்பில் இணைவதற்காக விருப்பம் தெரிவிப்பவர்கள் காலையில் 4 மணி முதல் 7:30 மணி வரை ஆன்லைன் இலவச பயிற்சி வகுப்பு, அதே போன்று இரவு 9 மணி முதல் 10:30 மணி வரை இலவச பயிற்சி வகுப்பு தினசரி நடத்தப்படுகிறது. தினசரி தேர்வுகள் நடத்தப்பட்டு மேம்படுத்தப்படுகிறது. இந்த நல்ல பயிற்சி வகுப்பை நீங்கள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ள இப்போது விஷன் அகாடமியினுடைய தொடர்பு எண் தரப்படுகிறது. நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 63 63 81 81 81 83 55 85 41 41. மீண்டும் விசன் அகாடமியுடைய தொலைபேசி இலக்கம் தரப்படுகிறது. குறித்துக் கொண்டவர்கள் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் மீண்டும் ஒரு முறை கேட்டுக் குறித்துக் கொள்ளுங்கள். இந்த முறை ஆங்கிலத்தில் உங்களுடைய தொலைபேசி நம்பர் 63 81 81 53 53 85 41. மிக்க மகிழ்ச்சி சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தமிழகம் முழுக்க அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கு தனிப்பட்ட தயாரிப்பு நுட்பங்கள், ஆயத்த முறைகள் குறித்து ஒரு அழகான வழிகாட்டுதலை தந்தீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசை முரசு நேர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் சார். நன்றி. நேர்களே, இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் அரசு போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாவதற்கான சரியான வழிகாட்டுதலை தந்த புளியங்குடி விசன் அகாடமியினுடைய நிர்வாக இயக்குனர் கற்பகராஜா அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளர் சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லி வெற்றிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.